நேசம் நிறைந்த உள்ளங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இன்றைய வாஸ்து பதிவனில் வாஸ்து வகுப்பு பாடங்கள் வரிசையில் இரண்டாவது பாடமாக நல்ல அற்புத வாழ்க்கை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய எந்த மாதிரி இடம் உங்களுடைய வாழ்க்கை புரட்டி போடும், இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவோம் அல்லவா, அதுபோல அந்த பச்சை என்கிற விஷயத்தை தேடக்கூடிய வாழ்க்கையில் தேடுதல் என்பது மிக மிக முக்கியம். அந்த தேடக்கூடிய பணியை ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக ஒரு இடங்களும் ஒவ்வொரு கட்டடங்களும் இருக்கும். அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையின் நகர்வுக்கு, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய, நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை சும்மா இருக்க விடாத மனை சார்ந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் கோடீஸ்வர மனை என்று சொல்லக்கூடிய பணக்காரத்தனமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நான் இப்பொழுது இந்த பலகையின் வழியாக சொல்லக்கூடிய அந்த அமைப்புள்ள ஒரு காலை இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்தில் ஒரு சின்ன குடிசை போட்டாவது ஒரு 10க்கு 10 அளவில் வடக்கு கிழக்கு சரிவாக, வடக்கு கிழக்கு மதியிடங்களாக ஒரு 10 அடிக்கு 10 அடி அளவில் அதே அறைக்குள்ள சமையல் செய்கிறதும், அதே அறைக்குள்ள படத்தை வைக்கிறதும், அதே அறையில் படுத்து தூங்குறதும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அந்த 10க்கு 10 அறைகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது உணர்ந்து பாருங்கள், வாழ்ந்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் வாழ்க்கையை நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். உண்மையான வாழ்க்கை என்பது லட்சியத்தை அடையக்கூடிய, லட்சியத்தை எட்டக்கூடிய வாழ்க்கை என்பது இப்பொழுது வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்கிற உணரக்கூடிய ஒரு செயலை கொடுக்கக்கூடிய மனையாக, அது சார்ந்த கோடீஸ்வர மனை விளக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. இதுதான் இடம். இந்த இடத்தில் வடக்கிலும் சாலை, கிழக்கிலும் சாலை, இது மனையின் கட்டிடம், வீடு என்று சொல்வோம். இது முதல் தரமான கோடீஸ்வர மனை என்று சொல்வோம். தெருக்கூத்துக்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வாஸ்துவின் ரீதியாக தெருக்கூத்துக்கள், நல்ல தெருக்கூத்துக்கள் அவை, நல்ல தெருப்பார்வையுள்ள இடங்கள் அவை என்று சொல்லுவோம். அந்த வகையில் நல்ல தெருப்பார்வை, ஈசானிய பார்வை இருக்கக்கூடிய, வடகிழக்கு பார்வை இருக்கக்கூடிய இந்த மனையை நீங்கள் தேர்ந்தெடுத்து வாழும்பொழுது உங்களுடைய கனவுகளின் லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதுவும் நம்மளால் முடியவில்லை, இந்த அமைப்பு நாம் தேட முடியல, அல்லது எனக்கு வேறு மாதிரி இருக்கிறது, வேறு மாதிரி என்று சொல்லும் பொழுது நமது சாலைக்கு, அதாவது நம்முடைய இல்லத்திற்கு வடக்கிலும் கிழக்கிலும் சாலைகள் குத்துகிறது. இதுவும் அற்புதமான ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும், அவர்கள் இந்த வீட்டில் யார் வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்நாளில் அவருடைய இருப்பு என்பது கோடீஸ்வர மனிதன் எப்படி வாழ்ந்த பிறகு எல்லா ஆண்டு அனுபவித்து இருக்கக்கூடிய மரணம் என்பது இருக்கும் அல்லவா, அதுபோல ஒரு மரணத்தை தான் இந்த வீட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்வார்கள். இந்த அமைப்பும் ஒரு அற்புதமான அமைப்பு. அடுத்தது ஏற்கனவே நான் சொல்லிய அமைப்பாக வடக்கிலும் கிழக்கிலும் சாலைகள் செல்கிறது. அதி அற்புத அமைப்பாக மனைக்கு மேற்கில் வடக்கில் செல்லாமல் ஒரு கார்னர் மனை, வடமேற்கு மேற்கு சார்ந்த ஒரு கார்னர் மனை, டி ஜங்ஷன் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த ஜங்ஷன் போன்ற அமைப்பு
இந்த மனையில் வாழும் பொழுதும் அதி அற்புதமான பலன்களை பெற முடியும். இது ஒரு வகை. அடுத்ததாக மேற்கில் சாலை கிடையாது, வடக்கிலும் சாலை செல்கிறது, கிழக்கிலும் சாலை செல்கிறது. மனைக்கு தெற்காக ஒரு சாலை மேற்கு நோக்கி செல்கிறது. அந்த சாலை தொடர்ந்து கிழக்காக செல்லவில்லை. ஒரு டி ஜங்ஷன் போல கிழக்கு புறம் இருக்கக்கூடிய சாலைகள் நின்று விடுகிறது. இந்த அமைப்புள்ள ஒரு முனையும் அதி அற்புதமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய மனை. ஆக 3 விஷயங்களை நீங்கள் உள்நோக்க வேண்டும். மனைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் சாலை இருக்க வேண்டும். அதே போல அதுவும் இருந்து மனைக்கு மேற்கிலும் மேற்காக ஒரு சாலை செல்ல வேண்டும். அது இல்லை அல்லது மனைக்கு தெற்காக ஒரு சாலை செல்ல வேண்டும். இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு இடத்தில் வாழும் பொழுது அதி அற்புதமான வாழ்க்கையை உங்கள் வாழ்நாளில் பெற முடியும். எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எல்லாமே ஜெயமாகக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய. நீங்கள் சும்மா தரத்தில் போயிட்டு இருப்பீங்க, ஒரு பொருளை வாங்கி வைப்பீங்க, அதில் பணம் வரும். எப்படி வரும்னு தெரியாது. இப்போ அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய மனை இந்த படை. இந்த மாதிரி ஒரு மனையில் நீங்கள் வாழும் பொழுது அதி அற்புதமான ஒரு பலன்களை உங்களால் பெற முடியும். இந்த மனை அப்படின்னா நல்ல தெற்குத்துக்கள் உள்ள மனை என்று சொல்லுவோம். அடுத்ததாக நல்ல தெற்குத்துக்கள் 4 தெற்குத்துக்கள் இருக்கின்றன. ஏற்கனவே நான் 2 தெற்குத்துக்களை சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது இருக்கின்ற ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் திரும்ப சொல்கின்றேன். ஒரு மனையில் இப்படி ஒரு சாலையும், ஒரு மனைக்கு கிழக்கிலிருந்து மேற்காக ஒரு சாலையும், ஒரு மனைக்கு தெற்காக ஒரு சாலையும், ஒரு மனைக்கு மேற்காக ஒரு சாலையும், 1 2 3 4 இந்த அமைப்புள்ள இப்படி ஏதாவது ஒரு சாலை நம்முடைய மனை நோக்கி வரும் பொழுது அந்த மாதிரி இடத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நல்ல பலன்களை, அதி அற்புதமான பலன்களை, ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றக்கூடிய ஒரு பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி ரோடு வரும் பொழுது மனைக்கு வடக்கிழந்த சாலைகள் உங்களுடைய முதல் குழந்தையில் வாழ்நாளில் ஒரு வாழ்க்கையை சிறப்பு பெறக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அதுவும் அந்த பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய வெற்றி என்பது பிரம்மாண்டமானதாக இருக்கும். இதே கிழக்கிழந்து சாலை வரும்பொழுது உங்களுடைய 2வது குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தால் மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய மனிதர்களாக அந்த குழந்தை அவருடைய வாழும் காலத்தில் வாழ்வார்கள். அடுத்ததாக இங்கிருந்து மேற்கிருந்து ஒரு சாலை வரும் பொழுது இந்த சாலை உங்கள் குழந்தை ஆண் குழந்தைக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய மனையாக இந்த சாலை தெரு பார்வைகளும் தெருக்குத்துக்களும் இருக்கும். இந்த சாலை மேற்கொள்வது ஒரு வீட்டின் பெண் குழந்தை, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி ஒரு அதி அற்புதமான வாழ்க்கை, அவர்களுடைய உடல்நிலை, ஆயுள் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மனையாக இந்த மனை இருக்கும். ஆக ஒரு வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் வடக்கு பார்த்து, கிழக்கு பார்த்து, மேற்கு பார்த்து, தெற்கு பார்த்து எந்த மனைகளை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். அதில் வாஸ்து அமைப்பில் இல்லத்தை கட்டும்போது நல்ல அற்புதமான பலன்களை அந்த மனை வழங்கும். இன்னும் நான் வாஸ்து ரொம்ப நம்புகிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், என்னுடைய வாஸ்துங்கிறது என்னுடைய வாழ்நாளை புரட்டி கொடுக்கிற செயலாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் உங்களுடைய வீடு அமைக்கும் பொழுது வாழ்க்கை என்பது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை, சரியான நேரத்தில் திருமணம், சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கல்வி என்று சாதாரண கல்வி கிடையாது, முதல் தரமான கல்வி. ஒரு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில் நம்முடைய குழந்தை இந்த மாதிரி மனையில் இருக்கக்கூடிய நம்ம குழந்தை தான் முதல் ரேங்க் பெறுவாங்க, முதல் மதிப்பெண் பெறுவாங்க, முதல் மாணவனாக பெறுவார்கள். அதாவது இது என்ன சொல்கிறது, ஒரு மீடியாவில் வரக்கூடிய ஒரு மாணவ மாணவிகளாக நம்முடைய குழந்தைகள் திகழ்வார்கள். ஒரு முதல் மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே இந்த பத்திரிகையில் செய்தியில் அடிபட முடியும். அது சார்ந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய மனையாக இந்த மனை இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவினில் அடுத்த பாடத்தில் தவறான மனையில் தவறான தெற்பார்வை உள்ள மனைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.